Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 8 தட் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரலோட பேசிக்ஸ் அண்ட் தென் அதை பேஸ் பண்ணியிருந்த 2 எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருந்தோம், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸசைஸ் தட் இஸ் எக்ஸசைஸ் 8.1ல் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுவோம், ஓகே? So 8.1. So 8.1 first find the area of the region bounded by the ellipse x square by 16 plus y square by 9 equal to 1. So already நான் லாஸ்டா எக்ஸாம்பிள்ல சொன்ன மாதிரியே நமக்கு ஏரியா என்ன தெரியும், pi into AB, ரைட்? ஸோ ஏரியா தெரியும். அப்போ ஏவோட வேல்யூ இங்கே ஏ ஸ்கொயர் வந்து 16னா ஏ வேல்யூ என்ன 4. அதே மாதிரி பி ஸ்கொயர் வந்து 9னா பி வேல்யூ என்ன 3. ஸோ அப்போ 4 into 3 12. அப்போ ஆன்சர் வந்து 12 pi அப்படின்னு வரணும். ஸோ இனிஷியலி கொஸ்டினை பார்த்த உடனே நமக்கு ஆன்சர் தெரியணும், பட் நம்ம ப்ரொசீஜர் ஃபார்முலா சால்வ் பண்ணுவோம், ஓகே? ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு என்னது எக்ஸ் ஆக்சிஸ் தான், ஏன்னா எக்ஸோட வேல்யூ தான் பெருசு. ஸோ அப்போ மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ், அப்போ எலிப்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். இதே ஒய் ஆக்சிஸ் பெருசாக இருந்ததுன்னா இப்படி இருக்கும், ஓகே? ஸோ அப்போ என்னோட லிமிட்ஸ் எழுதிக்கிறோம். 0 to a 4 into 0, இங்கே வந்து 0 to 4 வரைக்கும் போகுது, இங்கே வந்து 0 to 3 வரைக்கும் போகுது. அப்போ இந்த டோட்டல் ஏரியா ஃபைண்ட் பண்ணோன்னா 4 times ஏரியா ஆஃப் திஸ் ரீஜன், அவ்வளோதான், ஓகே? ஸோ அப்போ ஹோல் ஏரியா என்க்ளோஸ்டு பை தி கிவன் எலிப்ஸ் இஸ் நத்திங் பட் 4 times ஏரியா ஆஃப் தி ரீஜன் OABO. ஸோ அந்த OABOன்ற அந்த ஏரியாவை சர்க்கிள் பண்ணுறதுக்கு தான் மொத்த ஏரியாவுக்கும் வர்றதுக்கு ஈக்குவலன்ட் 4 times மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்போ 4 into என்னது 0 to 4 ydx. ஏன்னா நான் dx எக்ஸ் ஆக்சிஸோட லிமிட் எடுக்கிறேன், 0லேருந்து 4 போகணும். இன்கேஸ் ஒய் ஆக்சிஸ் எடுக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும்? ஸோ 0 to y வந்து 3 வரைக்கும் போகுது, அப்போ 0 to 3 y into x into dy ன்னு எடுக்கணும். அப்போ கொஸ்டின்லேருந்து எக்ஸ் வேல்யூ ஃபங்க்ஷன்லேருந்து கொண்டு வந்துட்டு அப்புறம் இன்டகிரேட் பண்ணோம், சேம் ஆன்சர் தான் வரும், ஓகே? ஸோ எப்படி பண்ணாலும் ஸோ போத் ஆர் சேம் ஒன்லி, ரைட்? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் போகிறோமோ ஒய் ஆக்சிஸ் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் ஒய் வேல்யூ வேணும். அப்போ கிவன் என்ன எக்ஸ் ஸ்கொயர் பை 16 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 9 ஈக்குவல் டு 1. ஸோ இதுலேருந்து வி நீட் ஒய் வேல்யூ. அப்போ ஒய் ஸ்கொயர் பை 9 இங்கே வச்சுக்கிட்டு அதை ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 16 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 16. ஸோ அப்போ 9 அங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 by 16 into 16 minus x square is y. ஸோ அப்போ ரூட் அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா ஸ்கொயரை ரூட் ஆயிரும். ஸோ y equal to root of 9 by 16 into 16 minus x square. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 9ஓட ரூட் எடுத்து 3, 16க்கு வந்து 4. அப்போ 3 by 4 root of 16 minus x square. ஸோ y value is 0 to 4. y value இப்போ நம்ம ஃபைன் பண்ணதை எழுதிக்கிறோம் into dx. அப்போ 3 by 4 is a constant, வெளியில் வச்சுக்கோங்க. 4 into 3 divided by 4 வரும். 0 to 4 root of 16 minus x square. நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? integral of a square minus x square is nothing but under the root x by 2 root of a square minus x square plus a square by 2 sin inverse of x by a. அப்போ a பிளேஸில் எனக்கு என்ன இருக்குங்க 16, that is a square பிளேஸில் 16 இருக்கு. அப்போ a வேல்யூ 4. அப்போ அது அப்படியே இங்கே எங்கெல்லாம் a இருக்கோ அங்கெல்லாம் 4 ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர்னா 16, ஸோ a ஸ்கொயர்னா 16, a பிளேஸில் 4 அது மட்டும் போட்டிங்கன்னா ப்ராப்ளம் ஓவர். அப்போ 3, ஏன்னா இங்கே 4 கேன்சல். அப்போ 3 times x by 2 into root of 16 minus x square plus 16 by 2 sin inverse of x by 4 0 to 4. ஸோ அப்போ அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்பர் லிமிட் 4 கொடுங்க. ஸோ அப்போ 3 times 4 by 2 into root of 16 minus 16 plus 16 by 2 into sin inverse of 4 by 4. x பிளேஸில் 4 போட்டோம். மைனஸ் லோயர் லிமிட் 0 கொடுக்கணும். அப்போ 0 by 2 into root of 16 minus 0 square plus 16 by 2 into sin inverse of 0 by 4. ஸோ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் எழுதியாச்சு. இப்போ இது பாருங்க 16 minus 16 0. அப்போ இது கேன்சல். அப்போ 4 by 2 into 0 வந்துடும். plus this is 16 by 2 into sin inverse of 4 by 4 is 1. 0 into anything 0. So 16 by 2 அப்படியே இருக்கட்டும். sin inverse of 0, anyways it is 0, right? sin inverse of 0 is also 0. so 3 மல்டிப்ளைல இருக்கு. ஸோ அப்போ 3 times 8 into sin inverse of 1. இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ sin எப்போ 1 வரும் pi by 2ல. அப்போ 3 into pi by 2, that is 3 8s are 24 into pi by 2. ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 12 pi. இதுதான் நான் கொஸ்டினை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே நான் சொன்னேன் 12 pi அப்படிங்கிறது, அவ்வளோதான். ஸோ அப்போ அதை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணிடலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம் வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் தி கிவன் ஷேப். எலிப்ஸ் கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது, ஓகே? தென் செகண்ட் ஒன் என்னன்னு பாருங்க. சேம் எலிப்ஸோட ஏரியா தான் கேட்டிருக்காங்க, பட் இங்கே என்னது மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். அப்போ எலிப்ஸ் ஒய் ஆக்சிஸில் இருக்கும் போது எக்ஸோட வேல்யூ a வேல்யூ 2,
பி வேல்யூ 3, அப்போ 2 into 3 என்ன 6, 6 பை தான் என்னோட ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷன் சேம் ப்ரொசீஜர். ஸோ அப்போ கிவன் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ, ஸோ 2 to 0, அடுத்து என்ன 0 to 3. அப்போ இதுதான் நம்மளோட ரீஜன். இந்த ரீஜனை ஃபைன் பண்ணிவிட்டு இன்ட்டு என்ன பண்ண போகிறோம் 4. அப்போ ஒன்று நான் 0 to 2 போகலாம், ஆர் 0 to 3 போகலாம் ஒய் ஆக்சிஸ் எடுக்கிறேன்னா. ஸோ நான் மேக்ஸிமம் ப்ராப்ளமில் ஒய் டிஎக்ஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக தான் போயிருப்பேன், அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் தான். நீங்கள் அது வேணும்னா ஒய் ஆக்சிஸோ என்னவோ, ஸோ அது ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, உங்களோட விஷயம் அது. பை தி கிவன் எலிப்ஸு, ஸோ அப்போ 4 times ஏரியா ஆஃப் தி ரீஜன் OABO. ஸோ அந்த OABOன்ற அந்த ரீஜனோட இன்ட்டு 4. அப்போ அகைன் என்ன 0 to 2 ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் சேம். அப்போ கிவன்லேருந்து ஒய் எடுக்கணும். அப்போ ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 9 ஈக்குவல் டு 1. முன்னாடி பண்ண அதே ப்ரொசீஜர் தான், பட் என்ன டயக்ராம் மட்டும் என்ன இருக்க போகுது எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தது, இங்கே ஒய் ஆக்சிஸ். ஏன்னா எனக்கு ஒய் ஆக்சிஸோட வேல்யூ பெருசாக இருக்குது, இப்போ பேரலல் டு ஒய் ஆக்சிஸாக இருக்குது. அப்போ ஒய் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு 1 minus x square by 4, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 minus x square by 4. ஸோ இப்போ இந்த 9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 by 4 into 4 minus x square. ஸோ ரூட் எடுத்திங்கன்னா root of 9 by 4 into 4 minus x square, which is plus or minus 3 by 2 into root of 4 minus x square, that is your y value. அது அங்கே போடுங்க. அப்போ 4 into 0 to 2, 3 by 2, 4 minus x square. அப்போ இதை வெளியில் 3 by 2 எடுத்திங்கன்னா 4 into 3 by 2, 0 to 2, root of 4 minus x square of dx. சேம். ஸோ அப்போ root of a square minus x square ஃபார்முலா என்ன, x by 2 into root of a square minus x square plus a square by 2 sin inverse of x by a. அப்போ a square பிளேஸில் எனக்கு இங்கே என்ன இருக்குது 4 இருக்குது. அப்போ இது என்ன ஆகும், ஸோ எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் இங்கே வந்து 4 போடுவீங்களா, அப்போ 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே 4 by 2, இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 2. ஏன்னா ஏ ஸ்கொயரோட வேல்யூ 4னா ஏவோட வேல்யூ 2, அவ்வளோதான். அதுதான் நம்மளோட ஃபார்மேட். அப்போ 6 times எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 by 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 2, 0 to 2 அப்பர் லிமிட் லோயர் லிமிட். இப்போ அப்பர் லிமிட் கொடுங்க, என்ன ஆகும் 6 into எக்ஸ் பிளேஸில் 2 போடுங்க. அப்போ 2 by 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 4 minus 4 plus 4 by 2 into sin inverse of 2 by 2 minus lower limit x place la 0 கொடுங்க. அப்போ 0 by 2 root of 4 minus 0 square. Okay, root of 4 minus 0 square plus 4 by 2 into sin inverse of 0 by 2. Okay, then இது 0 sin inverse of 0 0 ஆயிடும். ஸோ அது கேன்சல். 0 into anything 0, அதுவுமே கேன்சல். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 4 minus 4, that is also 0, அதுவும் கேன்சல். இப்போ 6 into this ஒன்லி இந்த டேர்ம் மட்டும்தான். நம்ம பாருங்க அந்த 4 கொஸ்டின் பார்த்துருக்கோம்னா 4 கொஸ்டின்லுமே இந்த ஒரு டேர்ம் தான் இருக்குது. ஸோ அப்போ 4 by 2 into sin inverse of 1. ஸோ அப்போ என்ன வரும் 4 by 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 times sin inverse of 1 6 into. ஸோ 6 2s are 12 into sin inverse of 1 என்னது pi by 2. 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 pi. இதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன ஆன்சர். So area of the given ellipse is nothing but 6 pi. அவ்வளோதான் முடிஞ்சு கொஸ்டின் நம்பர் 2. ஓகே, ஸோ இன்னொரு 2 கொஸ்டின் தான் இருக்குது இந்த எக்ஸசைஸில். ஸோ இந்த வீடியோலேயே மொத்தத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவோம். ஓகே, சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் இன் தி ஃபாலோயிங் எக்ஸசைஸ் 3 and 4. ஸோ 3 and 4 கொஸ்டினில் இருக்க கரெக்ட் ஆன்சர் MCQ ரெண்டுமே. ஓகே, ஸோ பட் நம்ம ப்ரொசீஜர் அதே தான் பண்ண போகிறோம். இன்கேஸ் நமக்கு இப்போ தெரிஞ்ச மாதிரி ஏரியா வந்ததுன்னா டேரெக்டாக ஆன்சர் எழுதிடலாம். பட் நம்ம வந்து MCQன்றதுனால யூஷுவல் வேல நம்ம ப்ரொசீட் பண்ணுறது எப்படியோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கிவன் என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. அதாவது சர்க்கிளோட ஈக்குவேஷன் வித் ரேடியஸ் என்ன, அதாவது நமக்கு தெரிஞ்சது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர். அப்போ ரேடியஸ் வந்து நமக்கு 2 யூனிட்ஸ். அண்ட் லைன் வந்து என்னது எக்ஸ் ஈக்குவல் டு 0லேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2 வரைக்கும் நமக்கு வந்து லைன் போகுது. ஸோ லைன் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ ரேடியஸ் வந்து நமக்கு என்ன 2. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கோங்க. ரேடியஸ் வந்து 2 யூனிட். அப்போ 0,2, இங்கே வந்து என்னது 0,2, இது பியோட வேல்யூ. ஓகே, இதுதான் நம்மளோட ஏரியா சர்க்கிள். ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற லைனோ எக்ஸ் ஈக்குவல் டு 2ங்கிற லைனோ வந்து நம்மளுக்கு பேரலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க அந்த லைனுக்கு இன்பிட்வீனில், ரைட்டா. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0னா என்ன அர்த்தம் ஒய் ஆக்சிஸ், அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2னா 2க்கு நேராக இருக்க அந்த லைன். அப்போ இந்த ரீஜனுக்குள்ளே இருக்கிறது மட்டும் நம்மளை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஏரியா, அவ்வளோதானே. அதுவும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறது மட்டும்தான். அப்போ நான் என்ன பண்ணக்கூடாது, அங்கே முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி 4 இன்ட்டுன்னு பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க கேட்டிருக்காது ஒன்லி இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டு கூட கேட்கல, இந்த ஒரு போர்ஷன் கேட்டிருந்தா கூட இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் மட்டுங்கிறதால இந்த ஏரியா மட்டும் தான் நான் ஃபைன் பண்ணணும், வேற எதுவுமே நமக்கு இல்லை. அப்போ ஏரியா ஆஃப் தி ரீஜன் OABA இஸ் நத்திங் பட் 0 to 2 y into dx, ரைட்டா. ஏன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு வேல்யூ தான், அதனால 4லாம் பண்ண வேணாம். அப்போ 0 to 2 y வேல்யூ என்ன ரூட் ஆஃப் 4 minus x square into dx. ஏன்னா அதுதான் நம்மளோட ஃபார்மேட். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர்னு இருக்குது, தட் இஸ் 4. அப்போ y ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ dx. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் 0 to 2 இன்டூ. ஓகே, தென்
இப்போ நான் என்ன பண்ணோம், இதோட ஃபார்முலா எனக்கு என்ன, ரூட் ஆஃப் சேம் ஒரே ஃபார்முலா தான் பாருங்கள். இது வரைக்கும் பார்த்தா 5 கொஸ்டின்லையுமே நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஓகே, ஸோ டிஎக்ஸ் இருக்கணும். டிஎக்ஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் பை 2 இன்டூ ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பை 2 இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை a. ஸோ அதே ஃபார்ம் a பிளேஸில் நமக்கு a ஸ்கொயர் பிளேஸில் 2 ஸ்கொயர் இருக்கு. அப்போ a பிளேஸில் 2, ரைட். அப்போ ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 2 0 to 2. ஸோ அப்பர் லிமிட் கொடுங்க, லோயர் லிமிட் கொடுங்க. அப்பர் லிமிட் எக்ஸ் பிளேஸில் 2 கொடுத்தா it is 2 by 2 root of 4 minus 4 plus 4 by 2 into sin inverse of 2 by 2 upper limit minus lower limit x place la 0 கொடுங்க. so 0 by 2 4 root of 4 minus 0 square plus 4 by 2 into sin inverse of 0 by 2. so அப்போ இதோட ஆன்சர் 0 அப்போ 2 by 2 into 0 plus 4 by 2 into sin inverse of 1 minus 0 plus 4 by 2 into sin inverse of 0. okay, so அப்போ இது கேன்சல், இது கேன்சல், இது கேன்சல். அப்போ we get only இந்த term. அப்போ 4 by 2 into sin inverse of 1 மட்டும் வரும். நமக்கு தெரியும் sin inverse of 1 ஓட ஆன்சர் என்ன, pi by 2, ரைட். அப்போ அங்கே pi by 2 கொடுங்க, இதை கேன்சல் பண்ணால் 2. ஸோ 2 times pi by 2 ரெண்டுத்துலையும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபைனலி நமக்கு கிடைக்கிறது pi units. அதுதான் நம்மளோட ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுக்கு என்னது, பை அப்படிங்கிறது இருக்குது. பாருங்கள் ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் ஏல தான் நமக்கு பை இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். தட்ஸ் ஆல் ஃபார் தி கொஸ்டின் நம்பர் 3. ஓகே, ஸோ இங்கே ஒரு விஷயம் என்ன, கொஸ்டினில் முக்கியமாக அவங்க கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் மட்டும் கண்டுபிடிங்கன்னு. அப்போ அதை மட்டும் ஃபைன் பண்ணால் போதும். தட்ஸ் ஆல் ஃபார் தட் கொஸ்டின். ஓகே, தென் எக்ஸாம்பிள் 4 என்ன பாருங்கள், ஏரியா ஆஃப் தி ரீஜன் பவுண்டட் பை தி கர்வ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. என்ன கர்வ் இது, பேரபோலா. அண்ட் y ஆக்சிஸ் அண்ட் லைன் y ஈக்குவல் டு 3. இப்போ இது ரெண்டு நமக்கு இன்ட்டு, பட் நமக்கே தெரியும் பேரபோலா இது என்ன இதில் இருக்கும், நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வீடியோஸில். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் பேசுகிறப்பெல்லாம் இந்த y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xனா என்ன பண்ணுவீங்க, எங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடில் அந்த ஸ்கொயர் இருக்க பக்கம் y பண்ணவே பண்ணாதீங்க. ரைட் சைடில் என்ன இருக்குது, ப்ளஸ் எக்ஸ் இருக்கா, அப்போ ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸில் வரப்போகிற ஒரு லைனு, கரெக்டா. இதே மாதிரி ரைட் சைடில் மைனஸ் எக்ஸ் இருக்குன்னா மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க வரப்போகிற ஒரு பேரபோலா. இதே வந்து எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ரைட் சைடில் ஒய் இருக்குன்னா அப்போ ப்ளஸ் ஒய் ஆக்சிஸில் வரப்போகுது, ரைட் சைடில் மைனஸ் ஒய் இருக்குன்னா கீழே வரப்போகுது. இதுதான் 4 பேரபோலா. அண்டு ஒய் ஈக்குவல் டு 0வும் ஒய் ஈக்குவல் டு 3யும் நம்மளுக்கு இன்னொரு இன்ட்டாவும் கொடுத்துருக்காங்க. அப்போ கிவன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எழுதிக்கிறோம். ஓகே, எழுதிட்டு இப்போ இதுதான் பேரபோலா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அப்போ ஆரிஜினில் டச் ஆகிட்டு இப்படி போகும். இதுதான் நம்மளோட பேரபோலா. அண்ட் இன்னொன்று என்ன கொடுத்துருந்தாங்க, y equal to 0 and y equal to 3. அப்போ y equal to 0னா அது என்னது, x ஆக்சிஸோட லைன். இதுதான் y equal to 0ஓட லைன். அதே மாதிரி y equal to 3னா 3க்கு நேராக பாஸ் ஆகிற ஒரு லைன். ஓகே, ஸோ அது இந்த லைன். அப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் இருக்க இந்த ஏரியா இருக்குல்ல, இதுதான் நம்மளோட கொஸ்டின். அப்போ OABO. ஸோ இந்த கொஸ்டின் தான் நம்மளோட ஏரியா. இதுதான் நம்ம ஃபைன் பண்ணோம். ஓகே, ஸோ அப்போ இதை எப்படி ஃபைன் பண்ணலாம், இப்போ பாருங்களேன். என்னால் இங்கே என்ன பண்ண முடியாது, இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே 0 to x, அதாவது எக்ஸ் ஆக்சிஸோட லிமிட் எடுத்தோம், y dxன்னு எடுத்தோம். பட் இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸோட லிமிட்டை நம்மளால் ஃபைன் பண்ண முடியாது. y தான் ஈஸியாக ஃபைன் பண்ணலாம், ஏன்னா y 0லேருந்து 3 வரைக்கும் போகுது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், 0 to 3 எக்ஸ் டிஒய் அப்படின்னு எடுத்துப்போம். அவ்வளோதான் ஐடியா. ஓகே, பாருங்கள். இப்போ ஏரியா ஆஃப் தி OAB இட்ஸ் நத்திங் பட் 0 to 3 எக்ஸ் டிஒய். ஏன்னா நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒய் ஆக்சிஸோட லிமிட் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே நான் டிஒய் போடணும். அப்போ நான் இங்கே என்ன போடணும், டிஒய் போட்டால் இங்கே எக்ஸ் போடணும். ஸோ இதை நான் எல்லா ப்ராப்ளத்துலேயும் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே தான் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், ரைட்டா. ஏன்னா இங்கே எனக்கு எக்ஸ் ஆக்சிஸோட லிமிட் டேரெக்டாக இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன், 0 to 3ன்ற ஒய் ஆக்சிஸோட லிமிட்டை எடுத்து சால்வ் பண்ணால் ஈஸியாக, அதனால் அதை எடுத்துக்கிறேன். அப்போ கிவன் கொஸ்டின் என்ன, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. வி நீட் எக்ஸ் வேல்யூ. அப்போ அந்த 4 இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஒய் ஸ்கொயர் பை 4 இஸ் நத்திங் பட் எக்ஸ். அப்போ 0 to 3 ஒய் ஸ்கொயர் பை 4 இஸ் இன்டூ டிஒய். ஸோ அப்போ 1/4 கான்ஸ்டன்ட் வெளியில் வச்சுக்கோங்க. 0 to 3 ஒய் ஸ்கொயர் டிஒய். ஒய் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் என்ன, ஒய் கியூப் பை 3 0 to 3. ஸோ 1/4 இன்டூ அப்போ 1/12 4 3s are 12 1/12 இன்டூ ஒய் கியூப் 0 to 3. அப்பர் லிமிட் லோயர் லிமிட் கொடுங்க. ஸோ 3 கியூப் மைனஸ் 0 கியூப் 1/12 இன்டூ. ஸோ 1/12 இன்டூ 3 கியூபோட ஆன்சர் 27. நான் என்ன எழுதிடக்கூடாது. ஸோ அப்போ ஃபைனலி நமக்கு 27/12 வருது. ரெண்டே 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 9 3s are 27 4 3s are 12. ஸோ அப்போ 9/4 யூனிட்ஸ் அப்படின்னு வருது. ஸோ ஆப்ஷன் எது இருக்குது பாருங்கள், பி. ஸோ ஆப்ஷன் பியில் தான் நமக்கு என்ன இருக்குது, 9/4 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஸ்டின். அவ்வளோதான். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 4 அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸசைஸ். ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் டயக்ராம் பார்த்தா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்குது, எப்படா இந்த ஏரியா கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆக்சுவலி இட்ஸ் அ சிம்பிள் கொஸ்டின், ரைட். ஒய் ஆக்சிஸோட வேல்யூ எடுக்கிறோம், சால்வ் பண்ணுறோம், அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் அண்ட் தட்ஸ்
ஆல் ஃபார் திஸ் எக்ஸசைஸ் இந்த 8.1. ஸோ இதில் மொத்தமே நம்மளுக்கு இவ்வளோ தான், 4 கொஸ்டின் தான். ஸோ முன்னாடி எக்ஸாம்பிளில் ஒரு 2 கொஸ்டின், எக்ஸசைஸில் ஒரு 4 கொஸ்டின், டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸை சேர்த்தே நமக்கு 6 கொஸ்டின் தான் இருக்குது இந்த நியூ எடிஷன் சிலபஸில். ஓகே, பட் பழைய எடிஷனில் வந்து நமக்கு இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஏரியா பிட்வீன் 2 கர்வ், இப்படி ஒரு பேரபுலா இப்படி ஒரு பேரபுலா இருக்குன்னா இதுக்கு இன் பிட்வீனில் இருக்க இந்த ஏரியா எப்படி ஃபைன் பண்ணுவீங்க? ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்லாம் பழைய இதில் இருந்தது. ஸோ அதெல்லாம் வேணும்னாலும் பார்த்துக்கோங்க இன் அட்வான்ஸா. ஓகே, ஸோ இன் அடிஷன் டு திஸ்ஸா. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ஒன். அப்கமிங் வீடியோவில் இந்த சாப்டரில் இருக்க மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்டு மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணி இந்த சாப்டர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you. Last